Hi guys everyone, welcome back to my YouTube channel. சாம்பியன் டிராபி தகவல். சாம்பியன் கோப்பை தொடருக்கான அட்டவணை அதிகாரப்பூர்வமாக ஐசிசி வெளியிட்டிருக்கிறது. அதன்படி இந்தியா விளையாடும் போட்டிகள் அனைத்தும் துபாயில் நடத்தப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானில் வரும் 2025 பிப்ரவரி 19 தொடங்கும் இந்த தொடர் மார்ச் 9 வரை நடைபெறும். இதில் இந்தியா விளையாடும் போட்டிகள் மற்றும் முதல் அரை இறுதி ஆட்டம் மற்றும் இந்தியா தகுதி பெற்றால் இறுதிப் போட்டி அனைத்தும் துபாயில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இரு பிரிவுகளாக 8 அணிகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி குரூப் ஏவில் பாகிஸ்தான், இந்தியா, நியூசிலாந்து, வங்கதேசம் இடம்பெற்றிருக்கிறது. குரூப் பியில் தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான், இங்கிலாந்து ஆகிய அணிகள் இடம்பெற்றிருக்கிறது. அதன்படி வரும் பிப்ரவரி 19 பாகிஸ்தான் அணி நியூசிலாந்தை கராச்சியில் எதிர்கொள்கிறது. பிப்ரவரி 20 இந்தியா தங்களுடைய முதல் ஆட்டத்தில் வங்கதேசத்தை துபாயில் எதிர்கொள்கிறது. 21 ஆப்கானிஸ்தான் அணி தென்னாப்பிரிக்காவுடன் கராச்சியில் பலப்பரீட்சை நடத்துகிறது. பிப்ரவரி 22 ஆஸ்திரேலியா அணி இங்கிலாந்துடன் லாகூரில் மோதுகிறது. ரசிகர்களின் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இந்தியா பாகிஸ்தான் போட்டி வரும் பிப்ரவரி 23 துபாயில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 24 வங்கதேசம் நியூசிலாந்து ராவல்பிண்டியில் விளையாடும். பிப்ரவரி 25 ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா அணி ராவல்பிண்டியில் மோதுகிறது. பிப்ரவரி 26 ஆப்கானிஸ்தானும் இங்கிலாந்தும் லாகூரில் மோதுகிறது. பிப்ரவரி 27 பாகிஸ்தானும் வங்கதேசமும் ராவல்பிண்டியில் மோதுகிறது. பிப்ரவரி 28 ஆப்கானிஸ்தானும் ஆஸ்திரேலியாவும் லாகூரில் மோதுகிறது. மார்ச் 1 தென்னாப்பிரிக்காவும் இங்கிலாந்தும் கராச்சியில் விளையாடுகின்றன. மார்ச் 2 இந்தியாவும் நியூசிலாந்தும் துபாயில் விளையாடுகிறது. மார்ச் 4 முதல் அரையிறுதி ஆட்டம் துபாயிலும், மார்ச் 5 இரண்டாவது அரையிறுதி ஆட்டம் லாகூரிலும் நடைபெறும். மார்ச் 9 இறுதிப் போட்டி லாகூரில் நடைபெறும். ஒருவேளை இந்தியா இந்த போட்டிக்கு இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றால் துபாயில் நடத்தப்படும். ஒருவேளை 9 மழையால் பாதிக்கப்பட்டால் ரிசர்வ் டேயாக 10 அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.